ஹாய், கண்டென்ட் எதுவுமே கிடைக்காததால பிரியாணி பண்ணலான்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியிருந்தேன். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸும் எடுத்து வச்சுருந்தேன். ஃபஸ்ட்டு ஆயில் போட்டுக்கோங்க, அப்புறமா நெய்யும் ஆட் பண்ணிக்கோங்க. இலை போட்டுக்கோங்க, 2 ஏலக்காய், பூ போட்டுக்கோங்க, பட்டை, அப்புறம் கிராம்பு, வெங்காயம் போட்டுக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சம் ஸ்பீடாக வச்சு வதக்கிக்கோங்க. நான் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கிட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட், 2 மிளகா, உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகா சேர்த்துக்கோங்க. தக்காளி மட்டும் கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கிறது நல்லது, ஏன்னா தக்காளி புளிப்பு தந்துடும். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க, சீக்கிரமாக வதங்கி வரும். கர்டு கொஞ்சம் போட்டுக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. புதினா ஆட் பண்ணிக்கோங்க, நல்லா வாசனை தரும் புதினா. அப்புறம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் மிளகாத்தூள், கரம் மசாலா ஆட் பண்ணியிருந்தேன் நான். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. சிக்கன் மசாலாவும் ஆட் பண்ணியிருந்தேன் 1 ஸ்பூன். அப்புறம் பத்தாதுன்னு இன்னொரு ஸ்பூனும் ஆட் பண்ணிட்டேன். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. சிக்கன் அப்படியே நீங்கள் நல்லா மேலே அப்படியே போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா கிண்டி விடுங்க, ஏன்னா அந்த மசாலாவோட சிக்கன் அப்படியே நல்லா மிக்ஸ் ஆகணும். சிக்கனை நீங்கள் தண்ணியெல்லாம் ஊற்ற வேண்டாம், அதுவே தண்ணி விட்டுரும். இன்னொரு கடாயில் கிரேவியும் பண்ணிகிட்ருந்தேன். நல்லா சிக்கனை வதக்கி விட்டுக்கோங்க. தண்ணி ஆல்ரெடி அளந்து வச்சுட்டேன் நான். 1 கிளாஸ் அரிசிக்கு 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் லெமனும் கட் பண்ணி நான் கொஞ்சம் ஸ்க்வீஸ் பண்ணிக்கிட்டேன், ஏன்னா அந்த ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டு தரும். நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இப்போ அரிசி அப்படியே மேலாப்பில் நம்ம வந்து தூவிக்கலாம். எப்போவுமே அரிசி போட்டு கிளறக்கூடாது. நான் கொஞ்சம் உப்பு அப்புறம் காரம்லாம் ஆட் பண்ணிக்கிட்டேன், எனக்கு என்னமோ கம்மியாக இருக்க மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பட்டர் கொஞ்சம் ஆட் பண்ணிட்டேன், நான் நல்லா வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிவிட்டு 10 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணியிருந்தேன் நான். இப்படி தான் ஆவி பறக்க சூப்பராக இருந்துச்சு. எனக்கு என்னென்னா எங்கன்னா குழஞ்சிடுமோ இல்லை அடி பிடிச்சிடுமோன்னு இருந்துச்சு. பட் அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் நல்லாவே வந்துருந்துச்சு. இந்த வீடியோ அவ்வளோதான். பாய்.